சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 12th முடிச்சுட்டு பேராமெடிக்கல் கோர்ஸ் போகணுன்னு விரும்புகிறவங்க உங்களுக்கான அரிய வாய்ப்பு வந்திருக்கு. பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி இன் கிளினிக்கல் நியூட்ரிஷன். இதுக்கு வெப்சைட் போகணுன்னு விரும்புகிறவங்க www.tamilnadumedicalselection.com போயிட்டு பார்க்கலாம். இதோட நோட்டிஃபிகேஷன் நேற்று தான் விட்டுருக்காங்க. 23/5/2024 லாஸ்ட் டேட் என்றைக்குன்னா 21/6 அதுக்குள்ளே 5 மணிக்குள்ளே பண்ணிடணும். இது மெரிட் லிஸ்ட்டு எப்போ விடுவாங்கன்னா வில் பி இனிஷியேட்டட் லேட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் அப்படின்றதும் ஹெல்ப்லைன் நம்பரும் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள இடங்கள் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் பெற்ற சுயநிதி கல்லூரிகளில் உள்ள அரசு அங்கீகரிக்கப்பட்ட 2004-2005 கண்ட சேருவதற்கான இணையதளத்தை அணுகி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மாற்றங்கள் அது தொடர்பு. இது இணையத்தில் அடிக்கடி பார்வையிட அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. மருத்துவம் சார்ந்த பட்டப்படிவில் சேருவதற்கு தொடர்பாக இணையத்தினை அணுக முடியாத விண்ணப்பதாரர்கள் தங்களது பெற்றோர் மற்றும் பாதுகாவலருடன் அனைத்து அசல் சான்றுகளையும் எடுத்து கொண்டு வந்து அருகில் உள்ள அரசு கல்லூரிகளுக்கு போயிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்து தருவாங்க. முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத இணையதள விண்ணப்ப படிவம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்ட விவரங்களை பார்க்கவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்களோட பர்டிகுலர்ஸ் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தா எலிஜிபிலிட்டி 2-8%, 8 பேருக்கு. மெரிட் லிஸ்ட்டு 11-13. ஸ்பெஷல் கேட்டகரி, டியூரேஷன் ஆஃப் கோர்ஸு எல்லாமே இருக்குது. அதிக மார்க்கு 12th எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். கவர்மெண்ட்டில் வர வாய்ப்பு அதிகம் இருக்குது. கம்யூனிகேஷன் 38-41 அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னும் டீட்டெயிலாக இதை பார்க்கணுன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பாருங்கள். 21/6/2024 5 மணிக்குள்ளே இதை நீங்கள் ஃபில் பண்ணி அது ஆன்லைனில் இதை சப்மிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள மாட்டாதுன்னு எழுதியிருக்காங்க. சிறப்பு பிரிவினருக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஊதிய படிவத்தை இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளி, அப்புறம் முன்னாள் படை வீரர்களின் குழந்தைகள் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி த கேண்டிடேட் ஷுட் பி இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் போதும். அப்புறம் விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டிருக்க வேண்டும். ஒன்லி தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவங்க வருவாய் மற்றும் பிறப்பிடச் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். பிற மாநிலங்களைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாடு பூர்வீகம் என்று உரிமை கோர முடியாது. விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்கப்பட்ட பிறப்பிடச் சான்றிதழ் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும். தமிழ்நாட்டில் படிச்சுட்ருக்கணும். 6வதுலேருந்து 12வதுக்குள்ளே தமிழ்நாட்டில் பூர்வீகமாக இருந்தாலும் அதோட வருவாய் சான்றிதழ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும். அப்போ தான் அப்ளிகேஷன் ஏற்றுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வேறு அப்படின்னு பார்த்தா ஏஜ் லிமிட் எல்லாமே 30 வயசுக்குள்ளே இருக்கணும். பிஎஸ்சி நர்சிங்னா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது வர 31 டிசம்பருக்குள்ளே 30 வயசு ஆயிருக்கணும். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நாட் எலிஜிபிள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஃபார்ம் எல்லாமே படிச்சிருக்கணும். அதாவது சயின்ஸ் குரூப் வச்சுருக்கிறவங்க, மேக்ஸ் குரூப் இருக்கிறவங்க இவங்களாம் அப்ளை பண்ணலாம். இவங்களாம் என்னென்ன பர்சன்டேஜ் என்னன்னுட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. பிஃபார்ம், ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி உங்களுக்கான பர்சன்டேஜ் எல்லாம் 40% தான். பிஎஸ்சி நர்சிங் எல்லாமே சேரலாம். ஆனால் இதுக்கான விருப்பம் இருக்கிறவங்க இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பாருங்கள். அப்போ தான் ஒரு முடிவு எடுக்க முடியும்.
கால்குலேஷன் ஆஃப் மார்க்ஸு ஒரு 130 பக்கமா, ஒரு 103 பக்கம் கொடுத்துருக்காங்க. இதை போய் நல்லா படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எத்தனை பர்சன்டேஜ், என்ன கேஸ்ட்டுக்கு என்ன ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் இதில் போய் பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல் ஸ்டூடெண்ட். கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா ஷீட். எவ்வளோ ஃபீஸு, எல்லா விவரமும் இதில் எழுதியிருக்கு. இதில் வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க, எத்தனை சீட்டு எந்தெந்த காலேஜில் இருக்குது, எல்லா டீட்டெயிலும் உள்ளே போய் வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடச்சிடும்.